போற்றி ஆற்றவர்க்கும் இறைவா போற்றி ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைவத்தின் மேல் சமயம் பேரில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை. சைவத்தின் மேல் சமயம் பேரில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரம் திருவாசகமும் தேவாரம் திருவாசகமும் உயிர்வைத்து அருள் செய்த நால்வதம் பொற்றாள் நம் பிரியதன் உருவணி பிரியதன் பதம் போற்றி மணி புராத ஊரார் திருப்பாய் நங்கடம்பனை மணிகண்டத்தில் நிறைந்த உள்ளத்தால்
ஈசன் அடியார் பெருமையிலே ஈசனடியார் பெருமையிலே எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணிந்த திருவாளன் தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணிந்த திருவாளன் வாச மலர் முன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவார். நேசமிரங்க ஈசன் அடியார் பெருமை ஈசன் அடியார் பெருமை மலர்ந்து கடல் கடந்த மலர்ந்து கடல் கடந்த பிறப்பை பிறப்பை வணங்குவார் வந்த பிறப்பை வணங்குவார். வேகத்தோட கைலாயத்தை அடைந்த சேரமான் பெருமாளுக்கும் விருது. இந்த நாளோட தொடர்புடைய நேற்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தொடர்புடைய பெருமைகளை குறும்பர் அவருக்கும் விருது. இதெல்லாத்தையும் விட நம்ம நித்தியம் பாராயணம் பண்ற விநாயகர் அகவல் தோன்றின நாளும் இன்னைக்கு. அது எல்லாம் ஒன்னா அது இது நடந்தது ஒரு புதன்கிழமை. அதே மாதிரி இன்னைக்கும் புதன்கிழமை ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு கோயின்சிடன்ஸோட ஆடி மாதம் எல்லாம் அழைச்சிட்டு வருவா. இது அழைச்சிட்டு வருது முதல்ல எது அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை, சேரமான் பெருமாள் குரு பூஜை, பெருமைகளை குறும்பர் குரு பூஜைன்னு அப்படி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர இந்த அற்புதமான இந்த ஆடி சுவாமி அன்னைக்கு நார்மல்ல இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா திருத்தொண்ட தொகை அப்படிங்கறத நமக்கு எல்லாம் கொடுத்து 63 நாயன்மாருடைய சரித்திரத்தையும் நமக்கு தெரியற மாதிரி பண்ணின கிருபை பண்ணின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுக்காகவே அவர் அவதாரம் பண்ண. சிவனை பற்றி பாடினவா இருக்கா, அம்பாளை பற்றி பாடினவா இருக்கா, சிவன் அடியார்களை பற்றி பாடுறதுக்காகவே அவதாரம் பண்ணி வந்தவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருபூஜை இன்னைக்கு அவரு என்ன பாடியிருக்காரு இந்த பெரிய புராணத்துல அப்படின்னா, இவரை கொண்டாடுறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு பிறப்பு கொடுத்திருக்காரு பகவான் இல்லையா, அந்த பிறப்பை வணங்குவான்ங்கிற அப்பேற்பட்ட வாக்கியம் பாருங்க. சேக்கிழார் பெருமான் சொல்றது தேசம் திருத்தொண்ட தொகை முன் படித்த திருவாளன் திருவாளன் தேசம் உய்ய திருத்தொண்டை திருத்தொண்ட தொகை முன் படித்த திருவாளன். உலகெல்லாம் நன்னா இருக்கிறதுக்கு சேமமா இருக்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயம் நன்னா இருக்கணும் அப்படின்னா அடியார்கள் எல்லாம் நன்னா இருக்கணும். அடியார்களுடைய பெருமை எல்லாம் எந்த சம்பிரதாயத்துல பேசப்படுறதோ அந்த சம்பிரதாயம் ரொம்ப காலம் இருக்கும். இப்ப என்னன்னா ஆண்டவனுக்கு மேல அடியார்களுடைய பெருமை பேசப்பட வேண்டும் சொல்ற. வாச மலர் முன் கடல் வணங்க வந்தே
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அனுகிரகம் பண்ண திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையை அனுகிரகம் பண்ண திருநாவலூரில் அவதாரம் பண்ண சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியை வணங்குறதுக்காக நமக்கு சுவாமி இந்த பிறப்பை கொடுத்திருக்கார். அந்த பிறப்புக்கு ஒரு நமஸ்காரம். கிடைச்ச பிறவி சார்த்தகமாக்கிக்கிறதுக்கு அடியாருடைய சிறப்பை எல்லாம் காதால கேட்கணும். அவளுக்கெல்லாம் அவருடைய குருவியெல்லாம் விசேஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த சைவத்தில் இருக்கிற சம்பிரதாயம். இந்த திருத்தொண்ட தொகை எப்படி கிடைச்சது அப்படிங்கிறதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு சரித்திரமாக சொல்லப்படுது. திருநாவலூர் அப்படிங்கிற கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணார். சிவாச்சாரியார் குலத்தில் அவதாரம் பண்ணிருக்கார். சடையனார் இசைஞானியார். சடையனார் தந்தையார், இசைஞானியார் தாயார். அவ 2 பேரையுமே இந்த திருத்தொண்ட தொகையில வச்சு பாடி அவளையும் 63 நாயன்மார்ல ஒத்தராக்கிட்ட. அதான் சிறப்பு. 63 நாயன்மார் அப்படி வரிசையா பார்த்துட்டே வந்தார். சடையனார் இருக்கும். அவர் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பா தகப்பனார். இசைஞானியார் அம்மையார் அம்மா. இந்த இசைஞானியார் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாரூர். அதனால மாமா ஆத்துல இருக்கிற சுவாமி, அந்த ஊர் மாமா இருக்கிற ஊரு, அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி பேர்ல அவருக்கு ரொம்ப இஷ்டம், அபிமானம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா எடுத்து வளர்த்தது யாரு அப்படின்னா நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற ஒரு ராஜா, ஒரு சிற்றரசர். அவர் எடுத்து வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறார் அப்படின்னா அப்படி ஒரு பிரின்ஸ் எப்படி இருப்பாரோ அது மாதிரி வளர்க்கிறார். சிவாச்சாரியார் குலத்துல பிறந்து அவதாரம் பண்ண அவதார புருஷன். ஆனா வளர்ந்தது எப்படி அப்படின்னா பின்னாடி ஏதோ பெரிய லீலைகள் பண்ண போறதுக்காக சுவாமி அப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கார். நரசிங்க முனையரையர் அவர் யார் அப்படின்னா அவர் 63 நாயன்மார்கள் அவரையும் பற்றி அவர் பாடினதுனால அவருக்கும் இடம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சிவனடியார்களை எல்லாம் அழைத்து அத்தனை பேருக்கும் மாகேஸ்வர பூஜை பண்ணி எல்லாருக்கும் ஒரு பொற்காசு, ஒரு பவுன் காசு கொடுக்கிறவர் தான் அவர் பேர்பட்ட தனவேந்திரா இருப்பார் பாருங்க. மாசம் திருவாதிரையை கொண்டாடினார். அவர் ஆத்துல பிரின்ஸ் மாதிரி, அவருடைய பேலஸ்ல பிரின்ஸ் மாதிரி வளர்ந்திருக்கார். குதிரை ஏற்றம் தெரியும், யானை ஏற்றம் தெரியும், எல்லாம் தெரியும். சரி, இங்க இருந்து வந்திருக்கார் அப்படின்னா இந்த பிறப்பு அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை சர்வாக்கள் அலங்காரமும் பண்ணிட்டு கண்ணாடியில பார்த்தார். கண்ணாடியில திவ்யமான ரூபம் தெரிஞ்சது. அதை சுந்தரான்னு கூப்பிட்டார். அது எஸ் அப்படிங்குது. என்ன பண்ணணும் உங்களுக்கு? இறங்கி வாங்கினார். அந்த உருவம் இறங்கி வந்தது. பக்கத்துல வந்து நின்றது. கையில விபூதி மடலை கொடுத்தால் அதை வாங்கிட்டது. எப்பெல்லாம் பரமேஸ்வரன் விபூதி பூசிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப இந்த சுந்தரர் வந்து பக்கத்துல இருந்து நிற்பார். ஏன்னா எல்லாமே சிவசங்கல்பத்தினால நடக்கிறது. அவர் போய் விபூதி எடுத்து அவர் மேல பூசிப்பார். இப்படி ஒரு கையெறியும் பண்ணியிருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில். இந்த நாடு நன்னா இருக்கணும், நாமெல்லாம் நன்னா இருக்கணும், இப்ப திருத்தொண்ட தொகையை பத்தி பேசணுங்கிறதுக்காக சிவபெருமான் அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சார். எப்படி அப்படின்னா கைலாயத்திலே இருந்திருந்தா இவ திருத்தொண்ட தொகை பாட மாட்டார், இந்த திருவாரூருக்கு போகணும்னு சொல்லி அங்கிருந்து கைலாயத்துல பார்வதி தேவியோட 2 அன்பிடை கமலினி 2 சேவியர்களை பார்த்து நந்தவனத்துல மோகம் கொள்றது போல ஒரு சந்தர்ப்பத்தை பகவானே சிருஷ்டி பண்ணார். மோகம் கொண்டார். சுவாமி என்ன பண்ணார்? கைலாயத்துல உனக்கு வேலை இல்லை, நீ இங்கிருந்து சென்று பூலோகத்துல போய் பிறக்கணும், மனிதனாக பிறந்து அவளோட நீயும் இல்வாழ்க்கையை நடத்தி திரும்பி வாங்க. அப்பவே சொல்லிட்டாட்டி போற இங்க இருந்து கைலாயத்திலிருந்து நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ திரும்பி வந்துடணும்னா. அதெல்லாம் சரி, கைலாயத்துல போனா நான் கைலாயத்தை விட்டுட்டு பூமிக்கு போனா அங்கு நான் இந்த பாபகரமான பூமி விஷயத்துல ஈடுபட்டு இல்லறத்துல ஈடுபட்டு மனம் சிதறி வேறு வழியில நான் போயிட்டா என்ன பண்றது? மறுவனை பழுத்தாக்குவேன். நான் தான் இருக்கேன். குழந்தையானது அப்பாவோட அந்த வரப்புல நடந்து போகும். அந்த குழந்தை ஆடிண்டே போகும். பின்னாடி அப்பா வந்து இருப்பார்.
குழந்தை எங்க தடுக்கி விழுந்தாலும் தூக்கி விட்டுருவார். அதுபோல சுவாமியை பற்றி சிந்தனை நமக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. என்னை போக சொல்லிட்டு உங்க வாக்குல இருந்து வந்துருக்கு, நான் போக போறேன். ஆனால் நான் மீண்டும் வராம போயிட்டேன் நடக்கலான்னு அவர் சொல்றார். நீ வான்னு சொல்லிட்டானா நீ வருவ, உன்னைய சரியான நேரத்துல தடுப்பா கொண்டு அனுகிரகம் பண்ணுவேன். நீ எதுக்காக போற அப்படின்னா அடியார்கள் சரித்திரத்தை சொல்றதுக்காக போற, திருத்தொண்டத்தை அனுகிரகம் பண்றதுக்காக போற அப்படிங்கிறத மனசுல அன்னைக்கே வச்சுட்டு, இப்படி இந்த அவதாரத்துக்கு முன்னாடியும் பெருமையான கதை அவரை பத்தி பேசப்படுறது. கைலாயத்தில் இருந்தது பெரிய புராணம் இதற்காகவே தொடங்கப்பட்டு பாடப்படுறது. பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு பெரிய நவரத்னங்கள் பதித்த மாலையில அப்படி மரகதக்கல் அப்படி நின்றது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரித்திரம், தடுக்காட்கொண்ட புராணம், ஏயர்குலம் கலிக்காம நாயனார் புராணம், சேரமான் பெருமாளுடைய புராணம், அதுக்கு அடுத்தது கடைசியில பூர்த்தி பண்றது வெள்ளானை சருக்கம். அவர் தேடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேடி தொடங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட அவருடைய அந்த சரித்திரமானது பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த வெடுக்கி மாக்கரை பூர்த்தியார். எங்க பார்த்தாலும் சுந்தரர் தான் இருக்கார். சுந்தரமான பெரிய புராணமா பெரிய புராணம் எப்படி இருக்குன்னா சுந்தரமான பெரிய புராணம். இதெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருப்போம், பிடிச்சிட்டு தபஸ் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு பஞ்சாக்னியில இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா தான் சுவாமியை அடையலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குங்க. அதுதான தர்மமா சொல்லியிருக்காரு, என்னைய மறக்காமல் என் பேரை சொல்லிட்டு எனக்கு தொண்டு செய்கிற பக்தர்கள் என்னையே வந்து அடைவார்னு சொல்லியிருக்கார். அப்படிதான் சொல்லியிருக்கார் பரமேஸ்வரர். திருக்கலிப்புப்படியார் அப்படிங்கிற ஒரு பாடல் தொகுப்புல ஒரு பாடல் பாடுற, மோகம் அறுத்திடும் உலகத்தில் இருக்கிற பந்த பாசம் அறுத்தால்தான் சிவபெருமான அடைய முடியும் அப்படிங்கிறது ஜெனரலா இருக்கிற பார்முலா. அதான் அவர் சொல்லியிருக்கார் தட்சாமூர்த்தியார். மோகம் அறுத்திடும் நாம் முக்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை. ஆகமங்கள் சொன்னார் என்ன, என்னை அடையிறவன் மோகத்தை தொலைச்சா இதை வந்து அடையலாம். ஆனா இவர் என்ன பண்ணிருக்கார், தோகையர்பால் தீவாக போகவிடும் வன் தொண்டர் தொண்டுகளை. சரி, சுவாமி மோகத்தை அறுத்து என்னை வந்து என் திருவடியை வந்து அடைன்னு சொன்னார். அந்த சுவாமியே தன்னுடைய மனைவியான பறவை நாச்சியார் வீட்டுக்கு தீவாக அனுப்பிச்ச சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பெருமையை நான் எப்படி பேசுவேன், அவருடைய மகிமையை நான் என்னால் வாக்கால சொல்ல முடியுமான்னு பார்த்தேன். மோகம் அறுத்திடும் நான் முக்தி கொடுப்பதென ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை. தோகையர்பால் தூதாக போகவிடும் வன் தொண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்லுவே. இப்படி சொல்ல முடியும், அவருடைய பெருமையெல்லாம் சொல்ல முடியுமா? சிவபெருமான தீவா போயிருக்கார், என்ன லீல போயிருக்கார். ஒரு மனத்தை சிதையில் செய்து வன்மடக்கிட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டு இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் நீயே. சரித்திரம் பெருசா இருக்கு. ஒரு நவாகம் பண்ணுச்சுன்னா பிரமாதமா பண்ணலாம். சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தை மட்டும் அவர் ஜோரா சொல்லிட்டு போலாம். ஒரு கல்யாணத்தை நிறுத்தி வச்சார். ஒரு கல்யாணத்தை நீ நிறுத்தினா இல்லையா, எனக்கு 2 கல்யாணம் பண்ணி வைன்னு அவரை 2 கல்யாணம் பண்ண வச்சு பெரிய லீல பண்ணி திருவாரூர்ல பறவை நாச்சியாரோட கல்யாணம், திருவொற்றியூர்ல தம்பி நாச்சியாரோட கல்யாணம். ஒரு மனத்தை சிதைவு செய்து வன் வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனையும் கொண்டு கழவனாரா வந்தவர் அவர்கிட்ட ஒரு ஓலையை காமிச்சு நீதான் அடிமைன்னு வந்து கல்யாணத்தை நிறுத்தினவர. அப்படியாப்பட்ட பரமேஸ்வரனை கொண்டு தனக்கு 2 கல்யாணத்தை பண்ண வைக்க சொல்லி வல்லாளன் எல்லாம்
தொகை விரித்த கல்யாண மயமான திருத்தொண்ட தொகைன்னு சொல்ற, மங்களத்தை கொடுக்கிற திருத்தொண்ட தொகை. பேரருளின் பெருமாள் என்றும் திருமண கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குல தெய்வமாமால். காஞ்சி புராணம் அப்படிங்கிற கீழ் இருக்கிற பாடல் அப்படி திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறத பாடி அனுகிரகித்த இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெரிய பெருமாள் அவர், எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அவர் அப்படின்னு காஞ்சி புராணத்துல இந்த பாடலை பாடியிருக்கார். இப்போ இந்த திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடிக்கு உங்க சார்பா ஒரு புஷ்பாஞ்சலி, நான் ரொம்ப அவகாசம் இல்லைங்கிறதுனால உங்க சார்பாக இந்த புஷ்பாஞ்சலியை பண்றோம். நீங்க எல்லாம் அங்கிருந்தே தரிசனம் பண்ணுங்க. நிமிஷால பாராயணம் பண்ண போறோம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அவ ஒவ்வொரு அடியாருக்கும் அடியேன்னு சொல்ற போது அவ ஒரு புஷ்பத்தை போடுவான். 63 நாயன்மார்களுடைய பேரும் வரும். ஏன்னா இன்னைக்கு அவளை பத்தி தான் நம்ம சிந்தனை பண்ணோம். இந்த 63 நாயன்மார்களை பத்தி தான் சிந்தனை பண்ணோம். அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு இங்க பகவான் கொடுத்திருக்கார். இல்லை வாழங்கனர் தம்மையாக்கு மடியேன் திருநீலகம் தேவனாட்டதுவே இன்னலே ஜன்னாத இயற்பதைக்கு மடியேன் இதையாந்த திருமாலம் அடியார்க்கு மடியேன் எல்லு மாமிகளல்லது பெருவிட்டதிவே கிளை மலிந்தவே நம்பி கடுங்கேன் கலை மலிந்த நம்பி கண்ணாத்த கடுங்கே கடவுளும் தலையந்தன் அடியார்க்கு மடியே அலை மலிந்த தோல் மல்லை மாமவந்தாரும் வாக்காயன் அடியார்க்கு மடியே அலை மலிந்த உமல் மங்கையானாய கடுங்கே ஆரூரம் நாம் தாயே ஆரூரம் நம்மையால் உலகாண்ட நோக்கு மடிந்தேன் முருகனுக்கும் தீர பசுதவிக்கு மடிந்தேன் செம்மையோ திருநாளை போவார்க்கு மடிந்தேன் இது குறிப்பு கொண்டதம் மடிந்தாக்கு மடிந்தேன் மலே அழுபதால் எழுந்த காலை காத்தாலே ஆரூர நாரூரு அம்மாவுக்காலே நம்பி குலத்திரைடம் அடியார்க்கு மடுவே முதலை திருந்தாக்கு மடுவே நம்பி அப்போது அடியார்க்கு மடுவே ஒரு துணைக்கு காத்தமங்கை கணக்கடியே அருணம்பு நபி நம்பி அடியார்க்கு மடுவே ஆரூர நாரூரு அம்மானுக்காலே கந்தராவரு கண்டு மலரும் மறுமலமற்றம் கந்தன் அடியார்க்கு மடுவே ஏழகோம் கலித்தான அடியார்க்கு மடுவே அந்திரா திருமூலன் அடியார்க்கு மடுவே ஆக்கமிகு தந்தி கருக்கு மடுவே அம்பரா கோமாதி நாரனுக்கு மடுவே ஆரூர நாரூரு
அம்மான் காளே ஆரூர நாரூர் அம்மான் காளே பார்கொண்டவனம் கயலே மரவான் கல்லுண்ட காக்குவற்கு மதுமன் கொண்ட புகழல்லை புறப்புக்கு மதுவே சுங்காட்டன் குருநேய சுருட்டொண்ட கதிலே பார்கொண்ட கொடை கலப்பு கதுடாக்கு மதுவே கடல் காரி கணநாதன் நடுவாக்கு மதுவே பார்கொண்ட வேல் பூசன் தலைமையோ நடுவே ஆரூர நாரூர் அம்மான் காளே கையடிமையில்லாத புலவர்க்கு மதியே பொது கருமுகி புகழ் கதிரை நெய்யடியானரசீர முனைவரைய கதியே குரு குறைவு கடல் நாகை அருகர்கள் கதியே ஐக்கடிந்தவரி சிலையம் அளித்தம்மன் கலிய பதத்தற்கு வருஞ்சயர்வு நடியார்க்கு மதியே ஐயடிகள் காடவர்கள் நடியார்க்கு மதியே ஆரூர நாரூர் அம்மான் காளே கருகண்டன் கடலதிலே காத்து கொண்டிருந்த கணமுள்ள நம்பிக்கை காருக்கு மடியே இவை கொண்ட சீதையானில் என்ற பதினாற நடுவார்க்கு மடியே இறை கொண்ட சொந்தவள முருளகி சோதி வாயிலா நதியார்க்கு மடியே அரை கொண்ட வேல் நம்பி மனையடுவ கடுவே ஆரூர நாரூர் அம்மான் காளே ஆரூர நாரூர் அம்மான் காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் நாடவர் கடற்கும் நதியாக்கு மதி கடல் சூழலாம் இடங்கையும் தந்தை அன்னவன பெருக்குணம் நதியாக்கு மதியே உதை சூழல் நதியே மனம் வைத்த சிவத்தினைக்கு மதியே கடல் சூழல் நம்பி தோற்கும் மதியே ஆரூர நாரூர் அம்மான் காளே ஆரூர நாரூர் அம்மான் காளே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி பூண்டுவார் கடியேன் முகநீர் புரிசில நீங்கட்கும் அடியேன் அப்பாலும் அடிசார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூர நாரூர் அம்மான் காளே ஆரூரன் ஆரூர் அம்மான் காளே மன்னிய சுமரை நாவல் ரவூர் பூசல் கருவள்ளல் மாநிலக்கு மதியே சென்னவனமுலகாண்ட செஞ்சனா கடுவே திருநீல கைதற்கு பாடனா கதியே சென்னவன மரணகு அனுந்தித்த கடல் சுகுதான் காதலன் திருமாவது அன்னவன மாறுடன் அன்னவனமாரூரன் அடிமை பேசுவத்தார் ஆரூர் அம்மானு கண்டராவாரு ஆரூர் அம்மானு கண்டராவாரு ஆரூர் அம்மான் கண்டராவாரு ஆரூர் அம்மான் கண்டராவாரு கொடுப்பு சரித்திரம் முழுக்க பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா
திருமுறையை காட்டி ஆட்கொண்டு பித்தன் அப்படின்னு வைத்தார். சுவாமி சொல்றாரு, என்னை பித்தான்னு சொல்லி பாடு. உங்களை எப்படி நான் பாடுறது, உங்களை எப்படி நான் பாட முடியும்னு கேட்கிறேன். சொல்ற நீ என்ன பித்தான்னு சொல்லி பித்தா திரைசோடி பெருமானே அருளாள 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 பித்தா திரைசோடி பெருமானே அருளாள பெருமானே அருளாளா எத்தால் மறவாள் எத்தால் மறவாள் பாடு. இறைவனை பற்றி பாடுற போது நான் உங்களை சொல்லி எப்படி பாடுறதுன்னு வியந்தார். அடியார்களுடைய பெருமையை பற்றி பாடுற போது அடியார்கள் பெருமையை சொல்லி நான் எப்படி பாடுவேன்னு வியந்தார். வியந்த சந்தர்ப்பத்தில் சுவாமி திருவாரூருக்கு தியாகேச பெருமான் எடுத்து கொடுத்த வாக்கியம் பிள்ளை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். 64 பாடுறதுக்காக அவதாரத்தில் வந்திருக்கேப்பா. முதல் வாக்கியம் பிள்ளை வாழன். அப்புறம் எதிர்காலத்துக்கு அப்புறம் பெரிய புராணம் பாடுற போது நடராஜ பெருமான் உலகெல்லாம் எடுத்து கொடுத்து பெரிய புராணத்தை தொடக்கி வச்சார். சுவாமியுடைய அனுகிரகம். இப்போ இவர் பாடின பாடல் எல்லாம் வெற்றியாப்பட்ட பாடல் அப்படின்னா சுவாமி தன்னுடைய காதால கேட்டு ஆமா எஸ் ஐ அக்செப்ட் இட் இண்டீட் அப்படின்னு சொன்ன வாக்கியங்கள் இருக்கிற பாடல். இப்ப நம்ம பாடின பாடல் எல்லாம் என்ன அப்படின்னா பரமேஸ்வரன் காதால கேட்டு உகந்து அனுகிரகம் பண்ண பாடலைத்தான் இன்னைக்கு திருமுறைகளாக பகவானே நமக்கு கொடுத்திருக்கார். எத்தனை காலமா 1400 வருடங்களாக திருஞான சம்பந்தர் காலத்திலே இருக்கு. அதுக்கு முன்னாடி காரைக்கால் அம்மையார் பாடினங்களாமே இருக்கு. அப்படி சுவாமி தன் காதால கேட்டு அங்கீகரித்த பாடல்கள் அப்படிங்கிறதுனால அதுக்கு திருமுறை. வெற்றிவேல் முருகனுக்கு ஆச்சரியமான அவரே ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுவாமி பண்ண லீலைகள். முன்னாடியே சொன்னது போல நமக்கு கிடைச்ச அவகாசத்துக்குள்ள என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி ஸ்மரிக்க முடியுமோ அதைத்தான் விஷயத்தான் கருத்தில் எடுத்து
முத்துராம நாயனாருடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிற போது குண்டையூர் நெல் கிழா அவருக்கு நிறைய பங்குனி உத்திரத்துக்கு திருவாரூருக்கு அனுகிரகம் பண்ணி நிறைய நெல் அனுப்பிச்ச குண்டையூர் கிழார் அவருடைய இடத்துல நெல் மலை கொட்டி கிடந்ததை பார்த்து அதிசயப்பட்டார். நெல் மழை நெல்லெல்லாம் கொண்டு வரணும், என்ன பண்ணலாம்? இவர் எது வேணும்னாலும் சாமிகிட்ட கேட்பார். இப்ப எடுத்துட்டு வரதுக்கு ஆள் வேணும் இல்லையா, சாமிகிட்ட கேட்டார். நினைந்தடியே உமைத்தாலும் கை பொழுவே உமைத்தாலும் கை பொழுவே வாழன கல்மதவார் அவள் வாழும் அருந்தாமே வாழன கல்மதவார் அவள் வாழும் அருளாமே மலை போல குடிஞ்சிருக்க நெல்லை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு ஆளிலை எம்பெருமான் அட்டி பெறப்பணியன்னு உடனே சிவகணங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த குண்டையூர்ல இருக்கிற நெல்லை அப்படி கொண்டு வந்து திருவாரூர் பெருமுழுக்கு அப்படியே குடிச்சுட்டாராம் சுவாமி. சுந்தரர் தேவாரத்துக்கு என்ன அதிசயம் தான் நடக்காது. பாடி ஓடி ஆனந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியும் அவள் வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படி முடிக்க முடியாத செயல் அப்படின்னு திகைச்சு போன விஷயங்கள் எல்லாம் இந்த பிள்ளையார்ல அவர் பாடின பதிகத்துக்கு அந்த பதிகத்தை பாடினா அந்த காரியம்லாம் சிபியாய் தடையெல்லாம் நீங்கி இந்த காரிய சித்தி ஆயிடும் எதிரால் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு போவார். சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா இவர் போற இடத்துலதான் கூடவே போறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ வன் தொண்டன் நான் தம்பிரான் தோழன். தம்பிரான் தோழன் அவருக்கு பேரு. யாருக்கு? சுந்தரமூர்த்தி சுவாமி. அவருக்கு வன் தொண்டன் பேரு. ஏன்னா வைரி பாடுறவர் பித்தாபிரை சூரி பாடுற பாட்டிலே தெரியும். பித்தான் சுவாமி யாரா சொல்ல முடியும்? அவருக்கு தான் அந்த உரிமை உண்டு. என்ன அந்த உரிமை அப்படின்னா சகமார்க்க சுவாமிக்கு நான் ஃப்ரெண்டு. அதனால சுவாமி சொல்லியிருக்கார் நீ என் நண்பன், நீ என்னைய பாடி அர்ச்சனையே பாட்டாக பாடும். சுப்பிரமூர்த்தி சுவாமிகள் பாடலும் சிவபெருமான் கேட்கணும். இதான் சிவபெருமானுக்கு உள்ள ஆசை. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். இவர் விருத்தாச்சலத்துக்கு போயிட்டு இருக்கார். வழியில ஒரு பிராமணர் போல நிற்கிறார். வழியில பரமேஸ்வரன் விருத்தாச்சலத்துக்கு வழி என்னன்னு கேட்கிறார். இவர் சொல்றாரு இங்க இருக்கிற கூடல் யாத்திரைக்கு வாங்க அப்படின்னு. நான் விருத்தாச்சலத்துக்கு தானே போகணும்னு கேட்கிறேன். இல்ல இல்ல என் பின்னாடி வான்னு கூட்டுன்னு போறார். பிராமணர் கூப்பிடுறாருங்கிறதுக்காக வயசான பிராமணர் கூப்பிடுறாரு கூட போறார். போய் அங்க இருக்கிற கோவில்ல இருக்கிற கருவறைக்குள்ள அப்படி போய் மறைஞ்சு போயிட்டார். அதிசயம் தானே? அந்த ஊர்ல இருக்கிற என்னைய பாடிட்டு நீ போ.
அதிசயம் அறிய நாட்டின வடிவத்த அதிசயத்தை நான் எங்கும் காணலையே அப்படின்னு சுவாமி என்ன லீல பண்ணி அவரை அதிசயமாக காமித்தது. இந்த சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற சீரபெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கச்சூர் இங்கேயும் சுவாமி விடல. தொண்டை நாட்டுக்கு வர்றவரும் பின்னாடியே கீழே வர திருக்கல்குன்றத்தை தரிசனம் பண்ணிட்டு மத்தியான வேலை நடந்து வர்ற போது கால் கொப்பளிக்கிறது. அவ்வளவு வெயில், பசி, தாகம். இந்த ஊருக்கு வர்ற நேரம், திருக்கச்சூருக்கு வர்ற நேரம் கச்சபேஸ்வரராக சுவாமி அங்க இருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற காலத்துக்கும் முன்னின சிவாலயங்கள்ல இவர் போய் தரிசனம் பண்ணி பாடியிருக்கார். அங்கு வர்ற போது நல்ல பசி வேலை, அடியார்கள்லாம் பின்னாடி வந்துட்டுதான் இவர் வேகமா வர ஒரு மண்டபத்துல வந்து உட்கார்ற. இன்னைக்கு இருக்கு அந்த மண்டபம். அந்த மண்டபத்துக்கிட்ட போன உடனே அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல பார்க்கிற ஒரு பிராமணர் படுத்துட்டு இவர் வந்த உடனே அவர் எழுந்துக்கிறார். எழுந்து சமையல ரொம்ப தூரத்துல இருந்து வரையில் போல இருக்க, ரொம்ப கலப்பா இருக்க. இந்த சம்பவங்களை எல்லாம் சரித்திரத்தில் சொல்றது பதியங்களை எல்லாம் பாடிட்டு போறார். இந்த மாதிரி சிந்தனையே ஆச்சரியப்பட்டு பரமேஸ்வரன் போற்றி செய்த லீலைகளை இங்க நம்ம குமரன் கூட்டத்துல சுப்பிரமணிய சுவாமி அமைக்கிறதுனால இந்த 5 லீலைகளை இங்க அனுபவிக்கும். என்னுடைய பாக்கியம் சொல்றது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணி பதியங்கள் பார்க்கும்போது சிதம்பரத்துல பேரூர்ல இருக்கிற நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை கொடுத்தாலும் பேரூர்ல தரிசனம் பண்ற போது சிதம்பரத்துல தில்லை மூவாயிரங்களோட சிவபெருமான் நந்தன காட்சி இங்க என்ன காட்சி உண்டோ அதே காட்சி அங்க கொடுத்தாலும் அந்தந்த ஸ்தலங்கள்ல இருக்கிற புராணங்கள் சொல்லும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக பேரூர்ல இருக்கிற நடராஜ பெருமான் சிதம்பரம் நர்த்தனத்தை காமிச்சார். அதனால அது சின்ன சிதம்பரம், மேல சிதம்பரம்னே பேர். ஆனா சிதம்பரத்துல வந்து தரிசனம் பண்ற போது அவர் தன்னுடைய சரீர பிரஜையெல்லாம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணா அப்படிங்கிற பாடல் பெரிய புராணத்துல மிக சிறப்பான பாடல். அது பாடும்போது சுவாமி சொல்றாரு திருவாரூருக்கு போவாங்க. அங்க அவர் கீழே பண்ண போறார். முதல் கீழே என்ன அப்படின்னா எந்த கமலிங்க அங்க கைலாயத்துல நந்தவனத்துல பார்க்கும்
போய்த்தாலும் அப்படியாப்பட்டவள் அங்க கணிகையர் குலத்துல பறவை நாச்சியாரா அவதாரம் பண்ணிருக்கா. அவளை இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுவாமியுடைய அனுப்பின, சுவாமியோட சங்கல்பம் அதான் பண்ணி வைக்கணும் அவரு. அதனால திருவாரூருக்கு வருது. பெரிய லீல பண்ணி திருவாரூர்ல இருக்கிற அந்தணர்கள் ரிஷிவர்கள் சிவனடியார்களுக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் நடந்தது. அப்புறம் அங்கிருந்து தொண்டைநாடு தரிசனம் பண்ண போது திருவொற்றியூர்ல சக்தி நாச்சியார கண்ணால கண்டு இவர் இல்லைன்னா எனக்கு என்னுடைய உயிரே திருக்காது உடம்புல அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண போக அவர் பெரிய லீல பண்ணி மகிழ மரத்தடியில அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா சுவாமியுடைய சாட்சியாக. அதுக்கப்புறம் உன்னை விட்டு நீங்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்து அந்த சத்தியத்தை மீறினதுனால இருந்து கண்ணு பாதைக்கு போய் பாண்டே போய் காமாட்சியிட்ட போய் தரிசனம் பண்ண போது ஏகாம்பரநாதன் காமாட்சி சொல்றாளாம், இந்த குழந்தை இப்படிதான் பாடிட்டு வர, இந்த குழந்தைக்கு கண்ணு இல்லாம ஒரு கோல் கொடுத்து நடக்க வச்சுட்டேன். உங்களுக்கு உடம்போட பாதி இடது பாதி என்னோட தானே, என்னுடைய இடது கண்ணா அவருக்கு நான் கொடுத்துட்டேன், இந்த தளத்துல கொடுக்குறேன்னு சொல்லி அற்புதமான பதில். கண் நோய்க்கு நிவாரணத்துக்குள்ள பதில். ஆனந்தான் அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதுடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுடானே எழவாய் குழலார் உமை நங்கை என்றும் ஏற்றி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியே பெற்றவாறே காண கண்ணடியே பெற்றவாறே காண கண்ணடியே பெற்றவாறே. தாங்கிகளுக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக காமாட்சி ஒரு கண்ணை கொடுத்து இடது கண்ணை கொடுத்து அனுகிரகம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் திருவாரூருக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணி அங்கு தன் வேதனைய சொல்லி பாடி இடது கண்ண அம்பாள் கொடுத்தாங்க, வலது கண்ண திருவாரூர்ல இருந்த தியாகேச பெருமான் கொடுத்தாங்க. அடிமை உமக்கே சொன்ன
சௌக்கியமா இருக்கும். எனக்கு ஒரு கண் இல்ல, வாழும் போது திருவாரூர்ல சௌக்கியமா இருக்கும். நாங்களாம் எப்படி இருக்கோம்? வீடாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வென்றாயே ஏழை பிறருக்கும் நீ எப்பிறரை எடுத்தாலும் உமக்கே அடிமைன்னு நாங்கெல்லாம் திருவடியில கிடக்கோம்பா. நாங்களாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மூலாத்தி போல உள்ளே கணக்கு உயரம் அப்படிங்கிறத போய் சொல்றோம்னா கரெக்டா சொல்லணும். சுதமூர்த்தி சுவாமி மாதிரி சொல்லணும். என் மயில் எரியுதுன்னு சொல்றோம் இல்லையா, உங்களை தரிசனம் பண்றதுக்காக கண்ண கொடுப்போம். முதல்ல ஒரு கண்ணு தெரியுது, மூலாத்தி போல உள்ளே கணந்து உள்ள துயரம் உள்ள எரிஞ்சு இருக்கு. ஆனா முகம் எப்படி இருக்குன்னா வாழி இருக்கு. ஒரு கண்ணு இல்லாதது எப்படி இருக்கு? முகம் பிரகாசமா இருக்குமா? இருக்காது. ஆளா இருக்கும் அடியார் தங்கள் அல்லது சொன்னார் எவ்வளவான உங்களுடைய திருவடிக்கு உங்களுடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய அல்லலெல்லாம் சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு என்னையே பார்த்து இருக்கிறே சௌக்கியமா இருக்கும். இந்த ராஜா, நீங்க தியாகராஜா தேவேந்திரனே உங்களுக்கு பூஜை பண்றா, நீங்க சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு பாட உடனே சுவாமிக்கு மனசு இறங்கி போச்சு. சரி, இவருக்கு கண்ணு கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வலதுகள்ல அந்த கொடுத்து அனுகிரகம் பண்ணார். நேர ஆறு போடுமா இல்லையா? ஆத்துல அங்க என்ன நிலவரங்கிறத தன் அதிகாரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். என்ன நிலவராங்க அப்படின்னா அங்க அந்த அம்மாவுக்கு விஷயம் போயிடுச்சு. இவரை வரவேற்று கோவில்ல கொண்டு போய் விட்டா அங்க போய் பாடினார், கண்ணு கொடுத்துட்டார், அதெல்லாம் தெரியும். அதோட இன்னொரு விஷயமும் தெரியும். இங்கே திருவத்தியூர் போனவர் அங்கு சங்கரி நாச்சியார கல்யாணம் பண்ணிட்டா. கோபத்துல இருந்தார் அம்மா. யார் வந்தாலும் சிட்டு சிட்டு தெரிஞ்சு விடுறா. முதல்ல அடியாளர்கள் அனுப்பிச்சு பாருங்க. நீங்க போய் இந்த அம்மாட்ட போய் சொல்லுவா, சிவபெருமானுடைய லீலை, அவருடைய லீலையா தான் கல்யாணம் நடந்தது. ஆனா அந்த அம்மா ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் நடந்தது சிவபெருமான், அவர் தானே எனக்கு கோபங்கிறார். இங்க வந்துருவாரு அவர், என் முகத்தை பார்த்துருவாரா, இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே இருக்கிறதுதான் ஏன் இங்க வந்தாருன்னு. என்ன நடந்தது தெரிஞ்சுட்டாங்க. இப்ப ஆழா போனா நமக்கு ஒண்ணு வேலை ஆகாதுன்னு நேர திருவாரூர்ல இருக்கிற குற்றிடம் கொண்ட எம்பெருமான்ட்ட போனா யாராவது நமக்கு துணை இருந்தா யாராவது ஒரு துயரம் இருந்தா அந்த துயரத்தை யார் தோழர் இருக்காரோ அந்த தோழத்தை தான் போய் சொல்றது. ராமபுரத்தை சொல்லுவார், ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவன் ஃப்ரெண்ட போய் கேளு.
இல்லத்தரசியை போய் அவ இடத்துல இருக்க முடியலேன்னு வருத்தம். இரவு நேரத்திலே வந்து அனுகிரகம் பண்றதே தன் இயல்பாக கொண்ட அம்பிகாநாதரான எம்பெருமான் நினைத்தார். அடியார் இருக்கல் தடியாதார் ஆண்டு கொண்ட தோழர் குறை முடியாதிருக்க வல்லரே முற்றும் அளித்தால் கொற்றலித்திருக்கை கொடியார் தழும்பும் முளைச்சுவடும் உடையார் தொண்டர் தாம்தான் படியால் அமைந்தார் நெறியோன் தானா அடிகள் படிதோய. திருமாலாலே பார்க்க முடியாத திருவடி, அந்த திருவடியை வைத்துக் கொண்டு திருவாரூர்ல எங்க சுந்தரமூர்த்தி சுவாமி தங்கியிருக்காரோ அந்த இடத்துக்கு பரமேஸ்வரன் வந்தார். சுவாமி நேர பிரத்யட்சமா வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி முன்னாடி இருக்கிறார். ஒரு காலம் வந்து வணங்குற அன்னைக்கு ஓலையை காமிச்சு என்னை ஆட்கொண்டு ஏழேழு பிறப்புக்கும் உமக்கு அழைப்பேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல இருக்கேன், நான் வீட்டுக்கு போக முடியல, வீட்டுக்கார அம்மா ரொம்ப கோபமா இருக்கா. நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணி வச்சேன், திருவாரூர் கல்யாணம் பண்ணி வச்சேன். அடியேன் அங்கு திருவொற்றியூரில் நீரே அருள் செய்த படிவேன் சங்கிலியை மனம் செய்த தனை திறமெல்லாம் கொடியேடையார் பறவை தான் அறிந்து தன்பால் யான் குறுகில் முடிவேன் என துணிந்தாள். நான் சங்கராச்சாரிய கல்யாணம் பண்ணிட்டேன். அவளுடைய வாழ்க்கைக்கு நான் போனா ஆத்மகல்வி பண்ணுகிறேன். என் உயிரே போய் இன்னும் சுந்தரத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு. நாயகின் நீரே நான் உமக்கு இந்த அடியே நாகி நீர் எனக்கு தாயும் நல்ல தோழர். இவர் சொல்ற இந்த யாராவது நமக்கு ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்குறவாங்க எப்படி பேசணும்னு சுந்தரர் சொல்றார். எனக்கு தலைவர் நீங்கதான், தாயும் நல்ல தோழரா இருக்கிறது. நீங்க எங்களுடைய குலரி அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ண சுவாமி சொல்றாரா. அன்பு வேண்டும் தம் பெருமான் அடியார் வேண்டிக்கே வேண்டி முன்பு நின்று விண்ணப்பம் செய்தார் நம்பி முகர் நோக்கி. சுந்தரமூர்த்தி சுவாமி கவலைப்படாதுங்கிறது இருக்கு. முகத்தை நோக்கி சொல்றார், யாம் உனக்கோடு தூதனாய் இப்பொழுது பொய்ச்சல் மணிப்பூர் பறவைக்கால் போயிருக்கிறோம். நானே பறவைக்கு தூது போறேன், பரவநாச்சியார் மாளிகைக்கு நான் தூது போறேன். அவனுடைய நாச்சியாருடைய மாளிகை மிக முடியும் இருக்கு. ஆமா, மேற்கு கோபுர வாசல் தானே, தெற்கு கோபுர வாசலா, தெற்கு கோபுரம். சரி, ஆலகாலம் விஷம் உண்டவர் தெருவில் இறங்கி நடந்தாரா. சுந்தரமூர்த்தி சுவாமி மாளிகையிலிருந்து பறவை நாச்சியார் இடத்துக்கு நடந்து போற போது 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் திருவாரூர்ல புழுதி படுந்த தெருவில் சுவாமிக்கு முன்னாடி அவன் நடந்து வர, சுவாமிக்கு கூடவே நடந்து வர. பறவை நாச்சியார் மாளிகை வாசலுக்கிட்ட போனவன சுவாமி தன்னுடைய உருவத்தை மாற்றிட்டு கோவில்ல பூஜை பண்ற சிவாச்சாரியார் கூட வேடம் எடுத்துட்டு ராத்திரி வேலையில போய் இருக்கிறார். அவன் வந்து வாசலே வெளியில வந்து பார்க்க வயசான மலையாளர் இருக்கிறார், சிவானந்தர் இருக்கிறார். உள்ள கூட்டிட்டு போய் அவர் ஆசிரம் கொடுத்து உட்காந்து என்ன விஷயம் கேட்கிறார். வந்திருக்காரு, அவர் ஆசிரியர் சேர்த்து முடியதான் முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறார். அவரும் சுவாமியும் வெளியில வந்தப்பறம் தான் உருவத்தை மாத்திக்கிட்டு இவர்கிட்ட வந்து சொல்றாரு, என்னால அவளை மாத்த முடியலப்பா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அவன் உயிரை குறைப்பேன், இப்ப என் உயிர் போயிடு, நீங்க சேர்த்து வைக்கலன்னா என் உயிர் போயிடு. இப்ப சுவாமி தெரிஞ்சு போச்சு, எந்த ரூட்ல போனா அது சாதிக்கிறார். கைலாசபதியாக
அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கைலாயத்தை எப்படி காட்டி கொடுத்தாரோ அதே கோலத்திலே இருந்து சென்று பறவை நாச்சியாரை பார்க்க வந்து அதெல்லாம் முன்னாடி வேட்டையாக வந்து ராத்திரி நலவத்தட்டு ஆட்டுக்குள்ள வரேன்னு சொல்லி வந்தவர் நீங்க தானா? தெரியாம போச்சு. எப்பேற்பட்ட பகவான் பிரம்மாவால பார்க்க முடியாத திருமுடி உடையவர், திருமாலால பார்க்க முடியாத திருவடி உடைய எம்பெருமான் என் வீட்டு வாசல்ல இந்த தெருவில் நடந்து வந்து அந்த வீட்டு நிலப்படிக்கு கீழே குடிஞ்சு போனாரா அப்படின்னா வேதத்தினால போற்ற முடியாத திருவடி, யாராலையும் பார்க்க முடியாத திருமுடி உடைய எம்பெருமானுடைய திருமுடி, சந்திரகலாதரனான எம்பெருமான், பெங்காதரனான எம்பெருமான் அந்த பரவநாச்சியார் மாளிகைக்குள்ள போத போது தலையை குனிந்து நிலப்படிக்கு கீழே தலையை குனிந்து அப்படி உள்ள போனார் அப்படின்னு பெரிய புராணத்தை விளக்குறார். அவராக ஒரு பாடம் அற்புதமா நேர ஓடி வரணும் இல்லையா? அவன் சொல்லிட்டா சேர்த்து வச்சிருக்கோம், எங்களையும் சேர்த்து வச்சிருக்கோம், நானும் பெரிய உயரத்துல தான் இருக்கேன். இப்போ வேகமா ஒரு காரியத்தை சாதிச்ச உடனே ஆஞ்சநேயருக்கு சீதை கண்டையன் சீதைன்னு சொன்ன உடனே எப்படி ஓடி வந்தார்? அது போல சில பேருக்கு உபமானம் கொடுக்குறான். பெரிய புராணத்தில் இருக்கிற விஷயத்தை பரவநாச்சியார் நான் சுந்தரமூர்த்தி சுவாமியோட சந்தோஷமா இருக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த விஷயத்தை சொல்றதுக்காக ஓடி வராரா. ஓடி வர்றபோது இந்த ஜடாமுடியில் இருக்கிற கங்கையானது அப்படி தழுத்து விழுந்து திருவாரூர்ல இருக்கிற அந்த தெருக்கள்ல எல்லாம் கங்கை அப்படி சிந்தி அந்த திருவாரூரைய புனிதப்படுத்தினார். அது அருமையான ஒரு பாடல் இல்லை. பெரிய புராணத்துல சுவாமிகள் சொல்ற ஜெயிக்கிறார்கள். அன்னவது முன்னும் பின்னும் மருந்தும் அணைவிட நீடையாழ்வால் அம்பரை உயிர்க்கும் நிறைவோடு இவர் இன்னைக்கு ராஜ்யக்குள்ள சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேகம் இருந்துதான். அதனால வீடு ஓடி வரார். சென்னையில் மீண்டும் கங்கை தரும்ப திருவாரூர் மன்னவரான், திருவாரூர் மன்னவரான ஜாகேச பெருமான் மறையவனார் பால் வந்துற்றா வேகமா ஓடி என்று சொன்னார். அப்பா ஜெயம் அவர் ஏடிகளுக்கு சொல்லிட்டாங்க, காத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை புரிஞ்சு போச்சு. நேரம் குட்டிடம் கொண்ட ஈஸ்வர ஆலயத்துக்குள்ள அது புகுந்து தன்னுடைய உருவத்தை அதுக்குள்ள மறைத்துக் கொண்டார். வேலை ஆரம்பிச்சு ஜெயம். இவர் என்ன பண்ண மிடுக்கா மாலையெல்லாம் போட்டுட்டு ராத்திரி வேலை ஆனாலும் பரவாயில்ல அரியாதனோட நடந்து போய் அவன் வாசல்ல பூர்ண கும்பம்லாம் கொடுத்து வரவேற்க அவர் உள்ள போறார். சுந்தரமூர்த்தி சுவாமி ரெண்டு பேரும் இவர் அவள் நங்கை இவர் பிடிச்சிக்க அப்படி ஜோடியாக தூது போய் ரெண்டு பேரையும் சேர்த்திருக்க. ஒரு பெண்பால ஏற்பட்ட மோகம்னு கிடையாது. என்ன அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பக்தி யோக மார்க்க பக்தி. எப்ப பார்த்தாலும் சுவாமியே நினைச்சிருக்கிற பக்தி. இது இல்லற வாழ்க்கையாக காமிக்கப்படுற விஷயமே தவிர எதுக்கெடுத்தாலும் சுவாமி தான், என்ன வேணும்னாலும் சுவாமி தான். பூலோகத்தில் தனக்கு வேண்டிய எந்த பொருள்களுக்காகவும் எந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கும் பரமேஸ்வரனையே நினைச்சு கொண்டு சாதனை. அது யோக மார்க்க பக்தி, சக மார்க்க பக்தி. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா வாசல்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தான உடனே பரவநாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னாடியே இங்கே இல்லற வாழ்க்கையில இருந்த வீடு தானே. அவாட்டுக்கு நிறைய கைவினை மன்றத்துக்கு நிறைய தொண்டர்கள் எல்லாம் வரும். அப்படி நிறைய பேர் ஒரு தூதுவளை கொண்டு ஊதுவளை கீரை கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை பெற்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தூதுவளை கீரை கொடுத்து அனுகிரகம் பண்றார், அனுகிரகம் பெற்றார். அவர் ஒரு நாயன்மார்
இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணுவா. அதுல ஒரு பூனை, உடம்பு பூனா, அவள் ரெண்டு கண்ணும் தெரியாதவள். அவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவா அப்படின்னா, இதான் சுந்தரர் வீடா, குருடர் இதான் சுந்தரர் இருந்த வீடா மாளிகையா, இதான் பறவை நாச்சியார் மாளிகையா, கண்ணால பார்க்கறதுக்கு எனக்கு பகவான அனுகிரகத்தை கொடுக்கலையா, அவன் ரெண்டு பேரு நான் அவன் கண்ணால பார்க்க முடியலையே, எனக்கு கண்ணு தெரிஞ்சுதான் நான் அவளுக்கு ஏதாவது கைகறி பண்ணுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு காலத்துல அவன் நினைச்சிருந்த அவன் நான் இருக்கிற இந்த கூடை என்ன பண்ற அப்படின்னா, எனக்கு கூண் சரீரம் இருக்கே, இந்த கூண் சரீரம் எனக்கு நிமிர்ந்துட்டேன்னா நான் அவருக்கு ஏதாவது என்னால் இந்த கைகரியத்தை பண்ணுவேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் அப்படி நின்று ரெண்டு பேரும் ஒரு பரிகல்பனை இருக்கா. தனக்கு கூணு சரியாச்சுன்னா சுந்தரருக்கு சேவை செய்வேன்னு கூணாது. கண்ணு ரெண்டும் நல்லா தெரிஞ்சதுன்னா அவன் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணலாமேன்னு அவள் இவளுடைய உலகிலக்கை மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிவித்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, சாதனை பண்ண வேண்டியதுதான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டார். சந்தோஷமா தன்னுடைய ஆட்டுக்காரி ஏற்றுக்க மாட்டான்னு சொன்ன ஆட்டுக்காரி ஏற்றுக்கிட்டா ஆட்டுக்காரியோட இல்லற வாழ்க்கைக்கு தயாராகி அவருடைய கருத்தை பிடிச்சிட்டு ஜோரா புது மாப்பிள்ளை மாதிரி போறாரு. என்னைக்கு மாப்பிள்ளை போற போது சந்தோஷத்துல இந்த கூணனை ஒரு பார்வை பார்த்தார், அந்த குருடனை ஒரு பார்வை பார்த்தார். அந்த கூணனுடைய கூண் நிமிர்ந்தது, குருடனுடைய பார்வை அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த குருடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பறவை நாச்சியாரையும் கண்ணால பார்த்து தரிசனம் பண்ணி ஆனந்தப்பட்டார். இந்த கூணனுடைய கூண் தீர்ந்தது. அவ ரெண்டு பேரும் இவளுடைய கைகிரிக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சா. அது பெரிய புராணத்துல இல்ல, எங்க இருக்கு அப்படின்னா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற பாட தொகுப்புல 12 திருமொழிக்குள்ளே அப்படி ரெண்டு பேரும் அவளுடைய அனுகிரகத்தை இதனால அப்படின்னா இவாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமே, இவாளை தரிசனம் பண்ணணுமேன்னு ஒரு ஆசையினால அவளுக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சது அப்படிங்கிறத இந்த பாடல தெரிஞ்சுக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய சரித்திரத்தை காதால கேட்கறது புண்ணியம், அவரை தரிசனம் பண்ணணும்னு ஆவல் கொண்டு வர்றது புண்ணியம். நமக்கு எங்கேயோ ஒரு பிரார்த்தனை இருக்கு, ஏதோ ஒரு நேரத்துல இதெல்லாம் நிறுத்தியானா சுவாமிக்கு இன்னும் செய்யலாமேன்னு ஒரு சங்கல்பம் மனசுக்குள்ள ஓடி இருக்கு. அதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அனுகிரகத்தினால உடனே பூர்ணமாக அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாடத்தில் தெரிவிக்கிறோம். அவிநாசி அப்படிங்கிற தலைமுறை ஒரு குளத்துல இருக்கோ இறந்து போன ஒரு குழந்தை, முதலையால விழுக்கப்பட்ட குழந்தைய மீண்டும் தேவாரம் பாடி அந்த வறண்ட குளத்துல தண்ணீர் வர வச்சு அந்த குளத்துக்குள்ள இருந்த முதலையை கரைக்கு வர வச்சு அந்த கரைக்கு வந்த முதலை வாயிலிருந்து அன்பு விடுகிற பையன் இன்னைக்கு எப்படி இருக்காங்க அது போல கோலத்துல வெளியில வந்து அவனுக்கும் அன்னைக்கு உபநயனம் பண்ணி வச்சாருங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமி இதெல்லாம் பண்ணிட்டு இங்கிருந்து சேரமான் பெருமாளோட அவருடைய ஊருக்கு போற அஞ்சை கடற்கிற ஊர். அந்த ஸ்தலம் எப்படி ஆகுது அப்படின்னா இவர் காலத்துக்கு முன்னாடி இருக்கும் ஆலயம் அவர் பெருமாள் பாடுற அங்க இருக்கிற மகாதேவர் ஆலயத்தில் இருக்கிற எம்பெருமான பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அற்புதமான பாடலை பாடிட்டே வர்ற போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளுடைய காலம் பூமியில வந்து இந்த லீலையெல்லாம் பண்ண காலமானது பூர்த்தியாகிற தருணம் வந்தாச்சு. ஒரு தேன் மனைவி வாழ்க்கையை விட்டெழுந்தேன் விளங்கும் புகைக்காது கைவேதியனே இருத்தாய் இலங்கை கிரையா
தலைவன் தலையில் பத்தோடு தோல் பல உச்சிரீல கருத்தாய் கடல் லஞ்சமுதிந்த வெந்தன் கடுத்த பிரமன் தலை ஐந்து என்று அறுத்தாய் கடலன் கரைமேல் மகோடு அஞ்சார் பொருள் அங்கு கலத்து அப்பன். நிறைய பாடல் இருக்கு. இப்ப என்ன வந்துருக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கை போதும், வெறுப்பேன் மனை வாழ்க்கை. இப்ப சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வரதுக்கு நேரம் வந்தாச்சு. இங்க இருக்கிற ஒரு மேடை இருக்கு, அந்த மேடையில இந்திரன் ஐராவதத்தை அனுப்பிச்சு வைக்க போறான். அது மேல ஏறி எந்திரன். இவர் இங்க வரப்போற இந்த உலக வாழ்க்கையில இஷ்டம் இல்லைன்னு சுவாமிக்கு சொல்ல உடனே அந்த கைலாயத்துல இந்திரன் சேர்ந்து நேர ஐராவதத்தை அனுப்பி வச்சுட்டார் சுவாமி. இந்த மேடையில வந்து தயாரா நிற்கிறது. இது இந்த நிலையை என்ன பத்தி சொல்றா அப்படின்னா, ஒரு விதமான சமாதி நிலை. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்துல எல்லாம் விட்டுட்டு எதோ ஆசாபாசத்தையும் தொடரதில்லை. எதுலையுமேலே ஆசை இல்லாத ஒருத்தன் இந்த உலகத்தை விட்டுட்டு சுவாமிகிட்ட போய் சேர்ற அந்த மனோபாவம், அந்த நிலைக்கு வந்துட்டார். டக்குன்னு யானை மேல ஏறி உட்கார்ந்தார். சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணாரோ அப்படி யானையானது கிளம்பிடுது. கூட வந்த சேரமான் பெருமாள் ஸ்தானத்துக்கு போயிருக்கார். அவர் வந்தார். அங்கிருந்து பார்க்கிறார், வானத்துல பார்க்கிறார், வெள்ளை யானை மேல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே பறந்து போறது தெரியுது. வேகமா குதிரையை விரட்டுறார். அவரோட இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேரு பாடி கார்ட். ராஜானா பாடி கார்ட் போடுவாங்க. அவளும் குதிரையில விரட்டுற. என்னை விட்டுட்டு போறேன்னு சேரமான் பெருமாள் சுந்தரத்தை அப்படி நிறைவேறார். சுந்தரர் சொல்றார், அந்த குதிரை காதுல பஞ்சாட்சர மந்திரத்தை ஓடு. 63 நாயன்மார்ல ஒருத்தர் சேரமான் பெருமாள். நிச்சயம் அந்த அஞ்சக்கிழமை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற சிவபெருமானுக்கு தன் கரத்தினால தன்னுடைய மாளிகையில பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சிதம்பரம் நடராஜருடைய சிலம்பிலே ஒரு காதுல கேட்கும். அதனாலதான் அவருக்கு கழறிப்பறிவார்னு பேர். அது கேட்டாதான், அந்த ஒலி கேட்டாதான் சாப்பிடுவார், இல்லைன்னா அந்த உபவாசம். அப்படி ஒரு சிரத்தை இருக்கிறது. சத்திரிய ராஜாதான் எப்படி வந்திருக்காரு அப்படின்னா, நிஷ்டையா இருந்தது. குதிரை காதுல பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னவன அது பறக்கிறது. கூட வந்த பாடி கார்டு இருக்கா இல்லையா, அவெல்லாம் சொல்றா, நீங்க பறந்து போனா நாங்க இந்த உலகத்துல இருக்க மாட்டோம், இப்பவே கழுத்தை எடுத்துக்கிறோம்னு அவ கத்தியை வச்சு கழுத்துக்கிட்ட கொண்டு போயிட்டான். நீங்களும் உங்க குதிரை காதுல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுவோன்னு சேரமான் பெருமாள் சொன்ன உடனே அவளும் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த குதிரை காதுல அவ சொன்ன உடனே அந்த குதிரைகள் மொத்தம் ஒரு யானையும் 5 குதிரையும் பின்தொடர அப்படியே பறந்து போற. பறந்து போற போது சும்மா போகல, பாடிண்டே போற. படைத்தான் அதற்கு நடித்தே இந்திரன்மால் பிரமன் எல்லார் தேவரெல்லாம் வந்ததில் கொள்ள என மற்ற யானை அறி மந்திரமான் என இவந்தார் என வெம்பெருமான் நந்தமர் ஊரல் என்றான் முடித்தான் மலை விட்டமன். இங்கிருந்து பார்க்கிறார், கைலாயத்தில் என்ன காட்சி தெரியாது. இவ்வளவு சிறந்தையா ஒரு
வெள்ளை யானையை அனுப்பிச்சு அவரை கூட்டிட்டு வான்னு சொன்னாலே அவர் யாருன்னு கேட்கிறார் ரிஷிகள்லாம். இந்த ரிஷிகள்கிட்ட சுவாமி சொல்றார், இந்திரன் மால் பிரமன் வெயில் ஆர் முதி தேவரெல்லாம் வந்ததில் கொள்ள என்னை மத்த யானை அருள் பெறுது. தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் என்னை வரவேற்கிறதுக்காக தயாரா நிற்கிறாங்க. எனக்கு யானை அனுப்பிச்சு வர வச்சுக்கிட்டார் மந்திர மாமனிதர். அங்க இருக்கிற ரிஷி கேட்கிறார் பரமேஸ்வரன், இப்படி யானை அனுப்பிச்சு இங்க வர வைக்கிறாரே அவர் யாரு அப்படின்னா, நந்தமர் ஊரன், என்னுடைய ஊரன் வரான், நம்பி ஆரூரன் வரான்னு சொல்லிட்டா இருப்பான். நம்பி ஆரூரன் வரான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டே இருக்கிற போது இது யாராவது ஒருத்தரை பார்த்து பாடணுமா இல்லையா? இந்த கடலன் மகோதங்கிற கேத்திரத்தில் இருக்கிற மகாதேவர் பேர்ல பாடினேன்னு கடல் மேல பறக்கிற போது நான் இப்படி சொன்னேன்னு சமுத்திர ராஜா இந்த சுவாமிகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பறந்து போறார். கீழே இந்த சந்தர்ப்பத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா அதையார் காட்டி பிள்ளையாரு. இங்க 2 பேரும் கிளம்பி போறாரு. நான் எப்ப போறது அப்படின்னு பிள்ளையார் சொல்றாரு, மெல்ல பூஜை பண்ண, அவ போறதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் விட்டுறேன்ட்டார். அப்படியா? இதுவரைக்கும் யோக விஷயங்கள்லாம் அடக்கின ஒரு விஷயத்தை உனக்கு நான் ஸ்தோத்திரமா பண்றேன்ப்பா, அது உனக்கு சமர்ப்பணமா ஆக்குறேன்னு சொல்லிட்டு அப்ப பாடினதா இந்த விநாயகர் கதை. சிவ கலவ செந்தாமரை ஐந்து பரவி அங்கு இரண்டு செடியும் இழந்து கொண்டு திறந்த முப்பட முகரும் சிவவாதனா முப்பட முகரும் சிவவாதனா அப்படி பாடி இத பூஜை பண்ண இந்த பாட்டியம்மா கொடுத்த அபை பாட்டி கொடுத்த குழக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு எங்க அப்படின்னா திருக்கோவிலூருங்கிற கஷேத்திரம் அட்டவீரத்தானத்தில் திருக்கோவிலூர்ல இருக்கிற மகாகணபதி இந்த பூஜையெல்லாம் உகந்து ஏற்றுண்டு அந்த பாட்டியம்மாவை தன் துணிக்கையில ஏற்றி இந்த சுந்தரரும் சேரமான் பெருமாளும் அவருடைய மெய்யன்பர்களும் சேர்றதுக்கு முன்னாடி சுந்தரரை வரவேற்கிறதுக்கு அவ்வளவு பாட்டியை அப்படி தூக்கி தன் துணிக்கையால தூக்கி கைலாயத்து வாசல்ல நந்தியம் பெருமான் கிட்ட வச்சுட்டார். அந்த அனுகிரகமும் இன்னைக்குதான் நடந்தது, ஆடி சாதி அன்னைக்குதான் நடந்தது. அப்படி ஒரு மகத்துவமான நாள்ல கைலாயத்துக்கு உள்ள இதெல்லாம் பிரவேசம் பண்ணி நீ பாடினதெல்லாம் நான் கேட்டேன். இந்த கைலாயத்தில் நீ வந்து பாட வேண்டாமான்னு சேரமான் பெருமாள் சொல்ல, சேரமான் பெருமான் கைலாய உலாங்கிறத பாட அந்த கைலாய உலாவை இந்த பூலோகத்துல கொண்டு வந்து இதை பரப்புறதுக்கு தர்மசாஸ்தாட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு இந்த பிறவூர்கிற கேத்திரத்தில் இருக்கிற தர்மசாஸ்தா அவரே கொண்டு வந்து இந்த கைலாய விழாவை இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிரகடனப்படுத்தி சேரமான் பெருமாளுடைய, அதாவது அங்க சேரமான் பெருமான் பாடினதை சுவாமி கேட்டுட்டு நந்தியம் பெருமான் அதை ஏற்றில் எழுதி சாஸ்தா மூலமாக இந்த உலகத்துல பிரகடனப்படுத்தினார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகள்ல பாடுறார். அப்படி பின்னாடி வந்த அடியார்கள் எல்லாரும் சுந்தரரை வியந்து பாடுறார். அத்தனை பேரும் சுந்தரரை வியந்து பாடுறார். சேக்கிழார் பெருமான் இவர்தான் எல்லாமே, பரமேஸ்வரனே சாட்சாத் பரமேஸ்வரனே இவர்தான் பாடுறார். அப்படி அவருடைய அனுகிரகத்தினால, நம்முடைய சுவாமிநாத சுவாமி அனுகிரகத்தினாலே இன்னைக்கு அந்த குமரன் குன்றத்துல ஒரு அற்புதமான சத்சங்கம். சுவாமியுடைய சிவகுப்த சுவாமியோட குரு பூஜை, சேரமான் பெருமாளுடைய குரு பூஜை. இந்த நாளைக்கு முன்னாடி முதல் நாள் சுந்தரமூர்த்தி சுவாமியே தன்னுடைய குருவாக ஏற்கின்ற பெருமைகளை புரிந்தர் அப்படிங்கிறவர்
குரு தியானத்திலே இருந்ததுனால அஷ்டமா சித்திகளும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா குண்டலினி சக்தியை எழுப்பி சகசிராரம் மூலமாக தன் உடம்பிலிருந்து உள்ள திருப்பி சுந்தரர் வரத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே கைலாயத்துக்கு போயிட்டார். எதனால அப்படின்னா குரு வெற்றியார். நமக்கெல்லாம் தேவை என்ன அப்படின்னா ஆச்சாரிய வெற்றி குரு வெற்றி தான். அப்படி எவ்வளவோ அதிகாரிகள் இருக்கா, அத்தனை பேரும் குருநாதால் தான். அவளுடைய குரு பூஜை அன்னைக்கு அவளை ஸ்மரிச்சு குரு ஸ்மரண தினமாக இது ஏதோ சுப்பிரமூர்த்தி சுவாமி ஸ்மரண தினமாக இந்த திருத்தொண்ட தொகை பாடி புஷ்பாஞ்சலி பண்ணது அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். அதை நாங்க பண்ணிட்டோம். இப்போ நிவேதனமாயி ஒரு கற்பூர ஆரத்தி காமிக்கணும். ஆமா, நீங்க லாபம் நிவேதனம் பண்ணி கற்பூர ஆரத்தி காமிச்சோம். ஃபேன் ஆஃப் பண்ணிருக்கேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளே நமஹ, வேதாபியோ தேவதாபியோ நமஹ, ஞான சம்பந்த வாக்கீக சுந்தர மணிவாதிக சுவாமியே நமஹ, ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதயாமி. ஓம் சோமோ வா ஏதஸ்ய ராஜ்யமாதத்யே யோ ராஜாசன் ராஜ்யோ வா சோமேன யஜதே தேவசுவாமேதானி ஹவே பவந்தி வேதாவந்தோ வை தேவானேனம் புனக்குவந்தே ராஜ்யாய ராஜா பவதி நமஸ்கந்தவே ஜமயோபவேத நமः சங்கராய ச மயஸ்கராய ச நமः சிவாய ச சிவதராய ச. ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அல்ல நீர்மலிலே அழகு சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்கிளம்படி வாழ்த்து மணங்குவான். பல்லவீடுக மாமலை மண்ணுக மெய்விரும்பிய தொண்டர் விளங்குக சைவ நன்னறிதான் தலைத்து வேண்டுக தெய்வன் திருநீரக்கவே வாழ்க அங்கண்டனர் வானவர் ஆமுனன் ஆழ்க உயரெல்லாம் கரம் நாமமே புயல் தீர்வரே செய்த வல்லவன பார்வதீபதய ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவன் போற்றி, என்னாட்டவர்க்கு முறைவா போற்றி. சித்தவேதா சிவ சிதம்பரம் நம சிவகாமியை விரதாம்பிகை சிவகடாட்சம் பரிபூர்ணம். ஹர ஹர நம பார்வதீபதய ஹர ஹர மகாதேவ.